நீங்கள் துன்பம் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, வேதனை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, தனிமை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, நோய் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் விடுதலை வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் மகிழ்ச்சி வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் பலவீனத்தில் இருந்து, உங்கள் வேதனையில் இருந்து, உங்கள் கஷ்டங்களில் இருந்து, உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுவதாக. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தூரமாக எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீயும் கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஒருமாக கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், சொல்லுவோம், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். எம் கண்ணீர் துடைக்கின்றார், எம் கண்ணீர் துடைக்கின்றார். தூரமாக கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். மீண்டுமாக கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம்
சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are standing on the holy ground. You are standing before the Almighty God, the God who hears your prayer, the God who bless you and deliver you and heal you. Jesus said, your grief will turn to joy. You may go through valley of sadness, valley of pain, valley of loneliness or sickness. Jesus said, your grief will turn to joy. You are called to live in joy. You are called to live in peace, in blessing, not in the valley of darkness or in the valley of bondages. This is the time. Look at Jesus now. He will turn your emptiness into fullness. நீங்கள் தூய்மையான பரிசுத்தமான இடத்தில் வந்து நிற்கின்றீர்கள். சர்வ வல்லமையுள்ள இறைவனுக்கு முன்பாக இப்பொழுது நீங்கள் நிற்கின்றீர்கள். எங்களை ஆசீர்வதித்து எங்களை குணமாக்குகிற ஆண்டவருக்கு முன்பாக இப்பொழுது நீங்கள் நிற்கின்றீர்கள். இந்த கடவுளை நோக்கி பாருங்கள். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துன்பம் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, வேதனை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, தனிமை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, நோய் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் விடுதலை வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் மகிழ்ச்சி வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். அவருடைய மகிமையான கரம் உங்களை தொடும். உங்கள் வேதனைகளை மறைந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் பாரங்கள் உங்களை விட்டு அகன்று போகும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் நோய்கள் குணமாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாறும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். உங்கள் பலவீனத்தில் இருந்து, உங்கள் வேதனையில் இருந்து, உங்கள் கஷ்டங்களில் இருந்து, உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுவதாக, அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருவதாக, அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எல்லாரும் சொல்லுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் மையா நீர்தானே, எவ்வேளையும் மையா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்லுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எங்கள் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். எங்கள் கரங்களை பரலோகத்தை நோக்கி உயர்த்துவோம். நம் ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கின்றவர். இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். கடவுளுடைய வல்லமையை அவர்கள் கண்டார்கள். எரிகோ மதில் இடிந்து விழுவதற்காக அவர்கள் கடவுளையே புகழ்ந்தார்கள். அந்த புகழ்ச்சியின் வல்லமை அந்த அரண் போன்ற மதிலை இடிந்து விழும்படி செய்தது. அதுபோல நீங்களும் இப்பொழுது கடவுளை போற்றும் பொழுது, நாம் எல்லோரும் இந்த ஆலயத்திலே ஒரே முகமாக எங்கள் பரலோக தேவனை போற்றி மாட்சிப்படுத்தும் பொழுது, அன்றைக்கு எரிகோ மதில் என்கிற அந்த அரணை உடைத்த கடவுளுடைய வல்லமை எங்கள் மத்தியிலும் செயல்படுகிறதாக இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுகிறதாக இருக்கின்றது. எங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கின்ற எல்லா விதமான எரிகோ மதில்களையும் நாங்கள் துதியினால் உடைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் அகன்று போகும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை போற்றுவோம், அந்த ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம், அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லோருமாக உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அன்பானவர்களே,
நீங்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு குரலை எழுப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அவரை போற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு எதிராக இருக்கிற இருளின் வல்லமைகள் பயந்து ஓடும்படி நீங்கள் செய்து விடுகிறீர்கள். எந்த அளவுக்கு உங்கள் குரலை எழுப்பி ஆண்டவராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை பல பல காலமாக கட்டி வைத்திருந்த கட்டுக்கள் எல்லாம் அறுந்து விழும்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். மீண்டும் எல்லோருமாக இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசையா உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசையா ஸ்தோத்திரம். அப்படி எல்லாருமாக ஆண்டவரை உற்சாகமாக போற்றி மாட்சிப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிற ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிற ஆண்டவரே, எங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு போகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போகிற ஆண்டவரே, எங்களை விடுதலை வாழ்வுக்குள் கொண்டு போகிற ஆண்டவரே, எங்களுக்காக நீர் தயார்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் காணும்படி செய்கிறவரே, எங்களுக்காக நீர் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அழகான எதிர்காலத்துக்குள் நாங்கள் செல்லும்படி செய்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் எல்லோருமாக உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை உயர்த்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் குரல்களை உயர்த்தி நாங்கள் உம்மை போற்றுகிறோம், எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். ஒரே குடும்பமாக, ஒரே திருக்கூட்டமாக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனெனில் நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், எங்களுக்காக போராடுகிற ஆண்டவர், எங்களுக்காக போர் புரிந்து வெற்றி கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், எங்களை எதிர்த்து வருகிற தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றி போடுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தாய் போல் எங்களை தேற்றும் ஆண்டவரே, தந்தை போல் எங்களை சுமக்கும் கடவுளே, பரிகாரியாகிய ஆண்டவரே, குணமாக்கும் கடவுளே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவரே, எங்கள் கட்டுக்கள் இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் இல்லாமையில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் அகற்றி போடுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அருள் பொழிவுக்காக ஸ்தோத்திரம், தூய ஆவியின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புகிற ஆண்டவரே, எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவரே, இருள் விலகி போகும்படி செய்கிற ஆண்டவரே, சத்துரு தோற்று போகும்படி செய்கிற ஆண்டவரே, சாபங்கள் நீங்கும்படி செய்கிற ஆண்டவரே, கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படும்படி செய்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, இயேசுவே ஆண்டவரே, உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பேன், உம்மை
உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். மீண்டுமாக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன். இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன். இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன். உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன். உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். எல்லோருமாக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். சுத்ரபா இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன். நீதிமானின் தந்தையே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன். சொல்லுவோம், நீதிமானின் தந்தையே உம்மை துதிப்பேன். நசரேத்தூர் இயேசுவே உம்மை துதிப்பேன். நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். நசரேத்தூர் இயேசுவே உம்மை துதிப்பேன். நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென், ஆமென்.